ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL டெக்னாலஜிஸில் வந்து 2024 அண்ட் 2025 பேட்ச் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், ஸோ ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோஸாக இருக்கட்டும், ஸோ நம்மளை எப்படி வெளியில் ஷோகேஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கெரியர்ஸ்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே எப்படி வரணும், ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேரெக்டாக என்னோட கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரெட்டிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷனையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி உங்களுக்கு ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ HCL டெக்னாலஜிஸில் ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 2024 அண்ட் 2025 கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஸோ கிராஜுவேட் ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேடியாக இருக்கட்டும், ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த இயர் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 2024 அண்ட் 2025 மட்டும்தான். ஸோ தமிழில் நீங்கள் அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 பாயிண்ட்ஸில் என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்டர் கிராஜுவேட் டிகிரி பார்த்தீங்கன்னா ஸோ பிகாம் ஹானர்ஸ், தென் பிபிஏ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு தென் கிராஜுவேட் பாசிங் இயர் 2024 அண்ட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. டெசிக்னேஷன் ஆஃபர்டு பார்த்தீங்கன்னா ஸோ கிராஜுவேட் ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கிராஜுவேட் ட்ரெயினிலேயே நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ கிராஜுவேட் ட்ரெயினி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஷேர்டு சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிடிசி ஆஃபர்டு ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட் HCL டெக் கிரிட் அப்ளிகபிள் பேசிக் 60% அபோவ் த பெர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த சிடிசி ரூல்ஸ் அண்ட் கைடன்ஸ் படி உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, ஸோ உங்கள்கிட்ட ஒரு 60% ஆர் 60%க்கு மேலே வந்து ஸோ பர்சன்டேஜஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதில் பர்சன்டேஜஸ் 60%க்கு மேலே இருக்கணும், 60% கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ 10th 12th அண்டர் கிராஜுவேட் பிகாம் ஹானர்ஸ் தென் பிபிஏ இந்த 3 கேட்டகரியில் வந்து கண்டிப்பாக 60% இருக்கணும், இல்லை 60%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க இவங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் 12 months அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த அப்ளிகபிள் இஃப் இன்கேஸ் லீவ் ஓவர் பிஃபோரிங் த 12 months கம்பெனி, ஸோ யூ ஆர் liable to pay 50K இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து ஒரு 12 months இருக்கும். ஸோ 12 month அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 year இருக்குது. ஸோ 1 year உங்களுக்கு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். அப்படி அதுக்கு முன்னாடி நீங்கள் 1 yearக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஆர்கனைசேஷனை விட்டு லீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50,000 rupees வந்து ஸோ கம்பெனிக்கு பே பண்ணிவிட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 month வந்து கண்டிப்பாக நான் அங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கணும். ஸோ நான் எதனால் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸே அரௌண்ட் ஒரு 1 month எடுத்துக்குது. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் 1 month எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் ஒரு 3 month கொடுக்குறாங்க. ட்ரைனிங்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட்லாம் போக அரௌண்ட் ஒரு 4 month ஆயிரும். தென் 4 monthக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 month கண்டிப்பாக ஃப்ரீயாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை டீமுக்குள்ளேயே எடுப்பாங்க. ஸோ 6th month உங்களை வந்து டீமுக்குள்ளே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6th to 12th month வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அந்த 6 மாதத்துலேயே நீங்கள் வந்து அந்த வேலையை ஃபுல்லாலாம் கற்றுக்க மாட்டீங்க. அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 1 year ஆர் 2 year கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த 12 month வந்து போகிறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அதனால் கண்டிப்பாக சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஒரு பெரிய டாப் MNC கம்பெனிஸில் 1 year ஆர் 2 yearsலாம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருங்க. பிகாஸ் 2 years போகிற டைமிங்கே தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்ல வரேன். தென் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில், ஸோ நொய்டா, லக்னோ, நாக்பூர், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு 4 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதுரை லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க வந்து என்னென்னலாம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்களுக்கு கீழே ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம்ஸில் வந்து ஸோ உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி வேலிடான இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது மூலியமாக தான் உங்களுக்கு கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. தென் காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒரு மேபி இன்கேஸ் உங்களை HR வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. தென் பெர்மனன்ட் சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சிட்டியில் இப்போ இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் உங்களோட பெர்மனன்ட் சிட்டி, உங்களோட நேட்டிவ் சிட்டி எது கேட்டிருக்காங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க.
தென் பெர்மனன்ட் ஸ்டேட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து ஸோ தமிழ்நாடு தான் இருப்பீங்க, அதனால் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட வீட்டு அட்ரஸோட ஸோ பின்கோடு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. தென் 10% இது சொன்னோம் இல்லையா, ஸோ 60% இருக்கணும், 60%க்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கேவே உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க 10%, 12% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டா இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஜியாக இருந்தால் யூஜி மட்டும் தான் அவங்க ஹையரே பண்ணுறாங்க. அது கொடுத்துட்டு அண்டர் கிராஜுவேட்டோட காலேஜ் நேம்லாம், டிகிரி நேம், அதுக்கப்புறம் யூஜி டிகிரியோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துக்கோங்க. எந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துட்டு யூஜி டிகிரியோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ பிஜி பார்த்தீங்கன்னா அவங்க கன்சிடரே பண்ணல, அதனால தான் வந்து அவங்க ரெக்வயர்டே கொடுக்கல. ஸோ அது ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜி கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க, பிகாஸ் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஐ ஹேவ் ரீட் ஆல் தி அக்ரி வித் த அபோவ் மென்ஷன்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறதுனால ஸோ கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் இருக்கும். இன்கேஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து கால் பேக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ மெயில் பேக் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்டான ஐடியா சொல்கிறேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு ஒன் டு ஒன் மென்டர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இன்கேஸ் இந்த ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து ரெஸ்யூம் வேணும், ஸோ எந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் ரெஸ்யூமோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாபையும் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.